Hi friends, welcome to GD Law Series. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நான் மெரிட் லிஸ்ட்ல செலக்ட் ஆயிட்டேன் அல்லது வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கேன். எனக்கு மெயில் வந்து எப்படி வரும்? நான் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் ஆன்லைன் கவுன்சிலிங்காக ரெடி பண்ணி வச்சிருக்கணும்? இது எல்லாமே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டிருக்கீங்க. இதுக்கான ஃபுல் டீடைல்ஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாத லாஸ்ட் இயர் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்த மெயிலை தான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஷோ பண்ணியிருக்கேன். அந்த மெயிலுமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஆல் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாரெல்லாம் டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே செயல்படுற அஃபிலியேட்டட் லா காலேஜ் கவர்மெண்ட் காலேஜஸில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃபில் வெயிட்டிங் லிஸ்ட்லையோ அல்லது மெரிட் லிஸ்ட்லையோ அல்லது 7.5 ரிசர்வேஷனில் இருக்கீங்களோ அவங்களுக்கும் சரி, அதுக்கப்புறம் ஆனர்ஸ் சோயலில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்டுக்குமே சரி மெயில் எப்படி ரிசீவ் ஆகும், அந்த மெயில் மெத்தட் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஆன்லைன் கவுன்சிலிங்காக ரெடி பண்ணி வச்சுருக்கணுன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? எல்லாத்துக்குமே வந்து ஒரே மெயிலில் தான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஷோ பண்ணுறேன். இது வந்து லாஸ்ட் இயர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் அனுப்பியிருந்த மெயிலு 2024-25 அட்மிஷனுக்கானது. இந்த ஃப்ரம் வந்து டிஎன்டிஏஎல்யூ ஹெல்ப் டெஸ்கில் வந்து உங்களுக்கு மெயில் வந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன மெயிலில் வந்து கண்டென்ட் வந்து சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் பிஏ எல்எல்பி டிகிரி. நீங்கள் வந்து 5 இயர்ஸ் பிஏ எல்எல்பி அப்ளைடட்காக இருந்தால் இந்த இடத்துல 5 இயர்ஸ் பிஏ எல்எல்பின்னு வரும். இல்லைனா ஆனர்ஸ்க்காக இருந்தால் ஆனர்ஸ்க்குன்றத எடுத்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த இயர் அகாடமிக் இயரை இந்த இடத்துல 2025-26 வந்து மென்ஷன் பண்ணிவிடுவாங்க. இந்த இடத்துல அப்ளைடட் இருக்கு இல்லையா, இதில் அந்த இந்த காலேஜ் இந்த இடத்துல வந்து ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட் ஸ்கேன்டு காப்பி வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். எதுலன்னு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு லிங்க் கொடுப்பாங்க உங்களுக்கு மெயிலே. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் மேபி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்பாங்க, ப்ளஸ் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற ஸ்லாட் வந்து ஓப்பன் ஆகும். அந்த ஸ்லாட்டில் தான் போயிட்டு உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க. அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னென்னலாம் நீங்கள் இப்போவே ரெடி பண்ணி வச்சுருக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10th மார்க் ஸ்டேட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் 12th மார்க் ஷீட்டு, இல்லை டிப்ளமோ மூலயமா படிச்சுட்டு நீங்கள் 5 இயர்ஸ் படிக்க போகிறீங்கன்னா அந்த டிப்ளமோ ப்ரோக்ராமுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய டிசி அப்படி இல்லைன்னா வந்து கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட் வந்து லாஸ்ட் இயர் சப்மிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வந்து காலேஜ் சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க, சில காலேஜ் வந்து ஜாயின் பண்ணியிருந்ததால் இந்த ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த இயர் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்பெசிஃபைடு ஃபார்மேட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் இருக்கீங்கன்ற பட்சத்தில் ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் என்ன கேட்டகரியில் இருக்கீங்க அதுக்கான டாக்குமெண்ட் கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும். இன்கேஸ் வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் இப்போ நீங்கள் 7.5 ரிசர்வேஷனில் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னா அந்த 7.5 ரிசர்வேஷனுக்கான கன்சர்ன் பர்சன் கிட்ட சைன் வாங்கி அனக்சர் ஃபார்மில் சைன் வாங்கி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு. இது எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுங்க. ஸ்பெஷல் கேட்டகரி எக்ஸ் சர்வீஸ்மேன்ஸ், ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன், அதுபோல் இருக்கீங்க இல்லையா, டிசபிள் பர்சன், எல்லாரும் யாருக்கெல்லாம் வந்து மெயில் வந்திருக்கோ ரெடி பண்ணிக்கோங்க. மெயில் வரலனாலும் பரவாயில்ல, உங்களுடைய கட் ஆஃபை பாருங்கள். ஆனர்ஸ்க்காகட்டும், அஃபிலியேட்டட் ஆகட்டும், 7.5 ரிசர்வேஷனுக்காகட்டும், நீங்கள் மெரிட் லிஸ்ட்டில் இருந்தாலும் சரி வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தாலும் சரி, ரெண்டு பேருமே ஒரே டைமில் தான் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு மெயில் வரலனாலும் பரவாயில்ல, இதனுடைய லிங்க் வந்து நான் இந்த இயர் வந்து ஓப்பன் ஆன உடனே மற்ற ஸ்டூடெண்ட்க்கு வந்த உடனே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ண உடனே லாகின் பேஜுக்கு போயிடும். லாகின் ஆச்சுன்னா உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். எல்லாருக்கும் ஒரே டைமில் லாகின் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகாது, சர்வர் ப்ராப்ளம் வரும். பயப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க. தப்பான அதுக்கப்புறம் பிளரான கிளியராக இல்லாத டாக்குமெண்ட்டை தயவு செய்து அப்லோட் பண்ணாதீங்க. அப்படி அதுக்கப்புறம் வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்களே, உங்களுக்கு மெயில் வரும்போது டாக்குமெண்ட்ஸ்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஏதாவது ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் உங்ககிட்ட இல்லைன்னா டைரெக்டாக யூனிவர்சிட்டிக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். என்கிட்ட இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இல்லை, இந்த டேட்டுக்குள்ளே ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும்னு சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணணும்னு கேளுங்க. இல்லை உங்களால் அந்த பாசிபிள் இருக்குது, இந்த லாஸ்ட் டேட்டுக்குள்ளே உங்களால் ஆன்லைன் கவுன்சிலிங்குள்ளே பாசிபிள் இருக்குது, அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கேதர் பண்ண முடியும்னா தாராளமாக கேதர் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைனா யூனிவர்சிட்டியை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணி அதுக்கான ப்ரிகாஷன் டாக்குமெண்ட்டாக என்ன வந்துட்டு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டாக வந்து என்ன கேட்கலாம்னு சொல்லிட்டு ப்ரிகாஷனாக நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க, டைம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன கம்யூனிகேஷனாலும் வந்து இந்த மெயில் ஐடிக்கு வந்து கம்யூனிகேஷன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு லாஸ்ட் டேட் கொடுத்தாங்க. இதே போல் இந்த இயரும் வரும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுறது வந்து கலர் ஜெராக்ஸ் எடுத்தோ அப்படிலாம் அனுப்பக்கூடாது. அது வந்து ப்ரோஹிபிட்டட், ஸ்ட்ரிக்ட்லி வந்து ப்ரோஹிபிட்டட்னு வந்து சொல்லி
சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த டாக்குமெண்ட் எல்லாமே ஒரிஜினல் ஸ்கேன் பண்ணி தான் அனுப்பணுமே கண்டி உங்களுடைய ஒரிஜினலை வந்து கலர் ஜெராக்ஸ் எடுத்து அதை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அனுப்பக்கூடாது. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்னால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் இன்னும் டவுட்ஸ் இருக்குன்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் வருது, எல்லாருக்குமே வந்து ரிப்ளை கொடுக்க முடியல. ரிப்பீட்டடாக இருக்கிற இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற கமெண்ட்ஸ்க்கு மட்டும் வீடியோவை நான் கண்டிப்பாக மேக் பண்ணி போடுறேன். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங்.